அன்பார்ந்த மானராயபுரம் கிராமத்திற்குட்பட்ட இந்த பஞ்சாயத்துக்குட்பட்டு தென்குத்து தென்குத்து புதுநகர் என்று பல்வேறு பகுதிகளில் வாழ்கின்ற பொதுமக்களை ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது உறவுகளை NLC நிலக்கரி நிறுவனம் நிலம் கையகப்படுத்த போகிறோம், சுரங்கம் வெட்டி பணம் சம்பாதிக்க போகிறோம் என்பதற்காக தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் தமிழ்நாடு அரசின் காவல்துறையை கொண்டு நடத்தி வருவதை, குறிப்பாக இன்றும் அதுபோன்று நடந்து கொண்டதை முதலில் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழக காவல்துறையை மக்கள் தங்கள் சொந்த கிராமத்தில் தங்களுக்கென்று அரசு இயந்திரம் அலுவலகமான குறை நிறைகளை களைய வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு அமைதியாக கூடி தங்கள் கோரிக்கைகளை அரசின் சார்பாக வருகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அல்லது கோட்டாட்சியார் அல்லது வருவாய் வட்டாட்சியார் உள்ளிட்ட அதிகாரிகளோடு வழங்குவதற்காக இங்கு அமர்ந்திருந்த ஒரு சூழலில் எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் அவர்கள் முன்வரவில்லை, அல்லது கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து சாலை மறியலில் அமரவில்லை, தொடர் மறியலில் ஈடுபடவில்லை. அப்படி அமைதியான முறையில் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்திய மக்கள் மீது இங்கு காவல்துறையினர் நடந்து கொண்ட விதத்தை எனக்கு நேரடியாக லைவாக ஒளிபரப்பு செய்து எனக்கு காண்பித்தார்கள். அதை பார்த்துவிட்டுதான் நான் உடனடியாக இந்த இடத்திற்கு வருகிறேன் என்று நான் வருகின்றிருக்கிறேன். அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா ஏற்கனவே ஊருடைய பிரமுகர்கள், அருமை தம்பி அன்பு உள்ளிட்ட நிர்வாகிகள், இங்கே சக்திவேல் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரும் என்னை வந்து ஊருக்காரங்க எல்லா கட்சி பிள்ளைகளும் வந்து சந்திச்சு இந்த கோரிக்கை மனுவை கொடுத்தாங்க. நான் உடனே கலெக்டர் உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினேன், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு பேசினேன்.
சட்டமன்றத்தில் இதற்காக கவனஈர்ப்பு தீர்மானம் நான் தந்திருக்கிறேன். திரும்பவும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட போகுது அடுத்த மாதம் இறுதியில் இல்ல மார்ச்ல. கண்டிப்பா அங்க இதற்கான இந்த மக்களுக்கான நியாயத்தை ஜனநாயக ரீதியில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நான் கோரிக்கை வைப்பேன். கண்டிப்பாக அதற்கு முதலமைச்சர் அவர்களும் அரசு உரிய பதிலை எனக்கு அளிப்பார்கள். இந்த பிரச்சனை இன்னைக்கு என்எல்சி சுற்றி இருக்கிற 11 கிராமங்களில் இளம் கையெழுத்து பிரச்சனைகளை குறித்து இப்படித்தான் நான் பேசியும் என்எல்சி நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தரோடு பேச்சுவார்த்தை நடத்தியும் கடந்த 30 ஆண்டுகளமாக இந்த பிரச்சனையில் எந்த நிலையெடுப்பு பிரச்சனையாக இருந்தாலும், ஒப்பந்த தொழிலாளருடைய பிரச்சனையாக இருந்தாலும், அப்ரண்டிஸ் பணி முடித்தவர்களுக்கான வேலைக்கான பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் நான் கலந்து கொண்ட எந்த போராட்டத்திலும் இதுவரையில் வன்முறை வெடிக்கவில்லை. ஜனநாயக ரீதியாகத்தான் இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். இப்ப அரசாங்கமே காவல்துறையை எவனோ பேச்சு கேட்டுட்டு ஏவலாக மாறி இருப்பதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறிவு கட்டத்தனமா முட்டாள்தனமா இங்க வந்து என்னுடைய மக்களை மிரட்டிய அந்த காவல்துறை காட்டு மிரட்டி எவனாக இருந்தாலும் அவனை கண்டிக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அமைதியான வழியில் அறவழியில் போராடுகின்ற எங்களை அதிகார திமிரோடு காக்கி சட்டை இருக்கிறது என்கிற திமிரோடு ஆணவத்தோடு அவன் இவனு பேசுறது, மிரட்டுறது, பந்தல பிரிக்கிறது, இந்த அதிகாரம் மயிரெல்லாம் அங்க வச்சு கூடாது, தொலைச்சு எடுத்துரும் சொல்லிட்டேன். நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கலாம். நான் நாட்டுடைய முதலமைச்சரோட சண்டை போட்டிருக்கிறேன், நாட்டுடைய அமைச்சரோட சண்டை போட்டிருக்கிறேன். இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலையை இதே மாதிரி மக்கள் ஒன்று கூடி தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்திற்கு அனுமதி எந்த ஒரு தடையும் கிடையாது. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், சங் பரிவார கும்பலுக்கு மாமா வேலை செய்யற அதிகாரிகள், வடதமிழ் நாட்டு வன்னியர் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றால் அவங்க இழிச்ச வேணா உங்க வீரத்தை போய் தென் மாவட்டத்தில் காட்ட வேண்டியதானே? வேணா டங்ஸ்டன் அனுமதிச்சு விட்டீங்க. டங்ஸ்டனுக்கு நீங்க தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானத்தை பற்றி முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நான் இந்த பதவியில் இருக்கின்ற வரையிலும் மதுரையிலே சுரங்க கனிமத்துறையை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்எல்சிக்கு இன்னும் வாய் திறக்கவில்லை. என்எல்சி சுரங்கத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்க வேண்டும். இங்க வாழையப்பர் கிராமத்தை இப்ப நான் சுத்தி பார்த்துட்டு வந்த பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிற பலாமரம், மாமரம், ஆலமரம் 100 ஆண்டு 50 ஆண்டு பயன் வாங்குது. நீங்க கொடுக்கிற பிச்சை காட்சி ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாயில 150 ஆண்டு பனைமரமும் 150 ஆண்டு எங்களுடைய தென்னை மரங்களும் என்னுடைய இயற்கை வளங்களும் திரும்பி வந்துருமா? இவங்க கட்டி வச்சிருக்க வீடெல்லாம் கட்டி முடிச்சிருவீங்களா? வெங்காய வேலை காட்டுங்க. இது தமிழரசன் பூமி. முந்திரி காட்டில் தமிழ்நாடு விடுதலை படை என்று 1000 மந்தி போராடி இளைஞர்களை கொண்ட பஞ்சத்துக்கு போதவர்கள். வன்முறை வேண்டாம், அமைதியா பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஏக்கருக்கு எங்களுக்கு பணம் கொடுங்க, உரிய இழப்பீடு கொடுங்க, வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலை கொடுங்க, நிலத்தை தருவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்ற இந்த மக்களை நீங்க மிரட்டி பாக்குறீங்க ஒவ்வொரு முறையும். என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் எங்க வந்துச்சு? அப்படின்னா பெரிய தாசில்தார், பெரிய கலெக்டர், பெரிய காவல்துறை அதிகாரிகள் நீங்க இங்க இருக்கிற எந்த மக்களாவது வன்முறை பிரச்சனை ஈடுபட்டானா? ஏற்கனவே சட்டமன்றத்தில் கொதித்து போய் பேசியிருக்கிறேன். பரந்தூர்ல 15 கிராமத்தை வெளியேற்றுறீங்க. 5000 நிலத்தை ஏரி குளம் ஆறு எல்லாத்தையும் அழிக்கிறீங்க. பரந்தூருக்கு ஒரு நிலைப்பாடு, மதுரைக்கு ஒரு நிலைப்பாடு. உங்க பணக்கார, உங்க தொழிலதிபர்கள், உங்க மாமா மச்சான், உங்க சொந்தக்காரன் வாங்கி போட்டுருக்க நிலம் எல்லாம் விலை உயரணுங்கிறதுக்காக அப்பாவி மக்களை, அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்க. கோச்சு போயிருக்கிறேன். ஏற்கனவே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நோக்கி நான் கேள்வி கேட்டேன், ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? வெள்ள நிவாரணம் வழங்குறதுக்கு கூட வடதமி நாட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு, சென்னைக்கு ஒரு ஸ்டாண்டு. சென்னைக்கு மழை நிவாரணம் வந்து 6000 ரூபாய், வடதமி நாட்டில் மழை வந்தா அது 2000 ரூபாய். அது பிச்சை போடுவாங்க. அது ஆளு பார்த்து, அது ஊர் பார்த்து. என்ன அரசு நிர்வாகம் நடக்குது? அந்த 2000 ரூபாய் நான் போராட்டம் பண்ண பிறகு, முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்ச பிறகு, சட்டமன்றத்தில் பிரச்சனை பண்ண பிறகு, அதுக்கு பிறகு அந்த 2000 ரூபாய் அதுவும் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்ட எல்லா காடுக்கும் கொடுத்தாங்களா? கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லா காடுக்கும் கொடுத்தாங்களா? கிடையாது. விழுப்புரம் மாவட்டம் எல்லா காடுக்கும் கொடுத்தாங்களா? கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா காடுக்கும் கொடுத்தாங்களா? கிடையாது. ஏன்? இங்க வாழ்றவன் பூரா குடியானவன், வன்னியர்கள், ஆதி தமிழர்கள், இந்த இருவரும் சமூகம் தான் கழித்து இருக்கிறான். இவன் தேர்தலுக்கு தேர்தல் எல்லா கட்சிக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு, கோஷம் போடுறதுக்கு, இவங்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு, அமைச்சர் ஆக்கிறதுக்கு கலப்பட்ட வேட்டி கட்டி வந்து நிற்பான். நம்மால் யாரு ஒண்ணு அழிக்கிறானோ, யாரு ஒண்ணு பிடிச்சு உள்ள போறானோ, போராட அனுமதிக்க மறுக்கிறானோ, அவன் வீட்டுல தான் அவன் பணத்தை மாட்டி வச்சிருப்பான். கலப்பட்ட வேட்டி கட்டி நிற்கிறான். நம்ம இதே போல துண்டு போட்டு சட்டை போட்டுக்கிட்டு இதான் கட்சி. எங்க இருந்து ஒரு கட்சி? உங்க கட்சி இன்னைக்கு வந்து நிக்க சொல்லுங்க இந்த மக்களுக்காக. அன்னைக்கு சேத்தியா தோப்புல கோபமா கடுமையா எச்சரிச்சு பேசுற பிறகு ஏக்கருக்கு 3 லட்சம் 5 லட்சத்துல ஆரம்பிச்சு 35 லட்சம் ரூபாய்
இந்த பகுதியில் நிலம் கொடுத்த மக்களுக்கு களத்துல நின்று NLC சேர்மன் ஒரு டீ ஒரு டம்ளர் தண்ணியை கொடுக்காம தூக்கி அடிச்சு இன்றைக்கு அந்த மக்களுக்கு வாங்கி கொடுத்தேன். போராடுவோம், உரிமைக்காக போராடுவோம். எங்கேயாச்சும் நாங்க என்னுடைய மக்களை இளைஞர்களை வன்முறைக்கு நாங்க தயார்படுத்திருக்கோமா? இந்த வளாக பஞ்சாயத்து அதிமுக ஆர்வம் உட்காந்துருக்காரு, எங்க ஐபோ ஒண்டிசா வந்திருக்காரு, இங்க பல கட்சிக்கார போராடிக்கிறான். இந்த ஊர் 5000 தலைக்கிட்டு உள்ளது. வீட்டுக்கு ஒரு இளைஞனை எடுத்து உங்கள் NLCக்கு நிகரான ஆயுதங்களை கொண்டு வந்தால் போராட முடியும், இளைஞர்களை தயார்படுத்த முடியும். நாங்க அதெல்லாம் செய்யல வேண்டாம். அமைதியான முறையில் அற வழியில நியாயமா கேட்கிறோம். என்ன செய்றீங்க? இங்க யாரோ வெளியூர் இருக்கிறான் 80% பேரு பணக்காரர் இருக்கிறான், சொந்த வீடு இருக்கிறான், கார் வச்சிருக்கான், வசதியா இருப்பான். அவன் வீட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்க வேலை கொடுத்துறோம். அவனை கூட்டு வச்சு பேச்சுவார்த்தை பண்றதுக்கு மக்கள் தலைவர்கள், பிரதிநிதிகள், ஊராட்சி ஒன்றிய வார்டு கவுன்சில் தாய்மார்கள், சுய குழு தலைவர்கள்லாம் இருப்பாங்க. இந்த ஊரில் இருக்கிற நிலம் கொடுக்குற மாதிரி மண்ணின் மக்கள் அழகி சட்டக்கார வல்ல வெட்டிக்கார கட்டப்பட்ட கரப்பட செம்மன் படிஞ்சவன் இவெல்லாம் பேச்சுவார்த்தை கூட மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் இந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத வந்து இந்த ஊருக்கு இடத்துல இருக்கிற வேலை மாமா வேலை பார்க்கறான் NLCக்கு. அவன் கூட பேச்சுவார்த்தை, அவன் அதிகாரி கூட்டு வச்சு பேசுறது, இந்த வேலைலாம் வேண்டாம். நான் மாட்டு கிட்ட சொன்னேன், நீங்க வாங்க சட்டமன்றம் நடக்குது, நான் பாத்துக்கிறேன், கலெக்டர் பேசிருக்கேன், அமைதியா இருங்க. அப்புறம் எதுக்கு போலீஸ் வந்து மிரட்டுறீங்க? இன்னைக்கு போலீஸ் இந்த கிராமத்துக்கு வந்ததால இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன், நாம நமக்கான உரிமையை உங்களுக்கான கோரிக்கை கிடைக்கிற வரையிலும் ஒரு சென்ட் நிலத்துல தரமாட்டோம். என்ன பண்ணுவ? பங்கனுக்கு ஆதரித்த அத்தனை அரசியல் கட்சிகளையும் நீ வர வனராயபுரத்துக்கு தென் மாவட்டத்து மக்கள் தான், நாங்களும் மக்கள் தான். அந்த மக்கள் ஒற்றுமையா சாதி மத கட்சி எல்லாம் தூக்கி வச்சுட்டு போறான்னு உடனே எல்லாரும் அங்க போறோம், எல்லா மந்திரி அங்க போறான். இங்க எங்கேயாச்சும் ஒரு மந்திரி வந்திருக்காங்க உங்களுக்கு? வருவான் எதுக்கு? அப்ப எந்த கட்சி மந்திரியா தான் சொல்லலாம். நீங்க தான் போராடுறீங்க, எவ்வளவு நாளா போராடுறீங்க, நானும் தான் வந்துட்டு இருக்கிறேங்க. 30 வருஷமா இந்த NLC போராட்டத்தை நான் பாக்குறேன். வந்தீங்கன்னா அதிகாரம் செலுத்திட்டு பந்த என்ன பந்த ஒப்பு மூட்டை எடுத்து போட்டுருக்கான், ஓத்தா சப்பாச்சத்துல போட்டுருக்கான். ஏன் நம்பர் போடுங்க நான் பந்தல எதுக்கு வந்து பிடிக்கிறீங்க? சினிமாக்கார கூத்தாடி நடிகர்களுக்கு வைக்கிறான் கட்ட விட்டு பாலாபிஷேகம் பந்தல பிக்கா டான்ஸ் அவங்க போட்டு ஆடுறா மைக் வச்சு எந்த பர்மிஷன் வாங்கினா? சினிமாக்காரெல்லாம் எவ்வளோ வாங்கின பர்மிஷன்? மக்களுடைய பிரச்சனை, உயிர்நாடி பிரச்சனை, இதுக்கு ஒன்று கூடி இருக்கிறான். பர்மிஷன் வாங்கல, வெங்காயம் வாங்கல, பந்தல் போட்டாங்க. வர நான் வந்து உட்காடுறேன், அது இப்படி நாளைக்கு வந்து பிரிச்சு பாருங்களா. நான் சொல்லியிருக்கிறேன், நான் முதலமைச்சரோட பேசியிருக்கிறேன், சீஃப் செக்ரட்டரியோட பேசியிருக்கிறேன், கலெக்டரோட பேசியிருக்கிறேன், இந்த ஜோன் ஐஜி, டிஐஜி, இன்டெலிஜென்சி எல்லா உயர் அதிகாரிகிட்ட பேசி அவங்க கிட்ட நாங்களாம் வரலங்க. பாதிக்கப்பட்ட மக்களோட போய் பேச்சுவார்த்தை நடத்துப்போங்க. அவன் 20 வயசுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாராம், சர்வே நோட்டீஸ். 20 வருஷமா கல்யாணம் பண்ணி நீங்க புள்ள பொண்டாட்டி பேரன் பேத்து எடுத்துட்டான். அவன் குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது. தாத்தா காலத்துல அளந்துதான் தாத்தா காலத்துல நோட்டீஸ் கொடுத்தா தாத்தாவுக்கு மட்டும் கொடுப்பாராம். தாத்தா புள்ள தாத்தாவுக்கு பேரன் எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழ்றான், அவங்க வீடு கட்டி தனியா வாழ்றான். அதுலயும் நீங்க பாகுப்பிரிவினைக்கு இடம் இல்லை, அதையும் தடுத்துட்டீங்க. ரீஸ் ஆபீஸுக்கு நோட்டீஸ் விட்டு அதையும் தடுத்துட்டீங்க. பாகுப்பிரிவினை போட்டா அவன் தனித்தனியா ஆளுக்கு 1/2 ஏக்கர் காணி 10 காணி 2 சென்ட் 3 சென்ட் அவனுக்கு தனியா பணம் எழுப்பு கொடுறேன். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுல கொண்டு போய் எங்க வீட்டு பணத்தை வாடகை எப்படி கணக்கு பாரு செம்மன் பூமியா நம்ம வீட்டு பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போய் பீகார்ல, உத்தரப்பிரதேசல, ராஜஸ்தான்ல சிஎஸ்ஆர் ஃபண்ட் 100 கோடி 200 கோடி. இங்க இன்னொரு குடிக்கிற ரோடு கிடையாது, இன்னொரு பாலம் கிடையாது. இந்த கம்மாவோட பாலத்துல எத்தனை பேர் செத்து போயிருக்கான்? ஏன் NLC மயிலாண்டி சம்பாதிக்கிற பணத்துல உடனே ஒரு போர்க்கால அடிப்படை ஒரு 10 கோடி ஒதுக்கி ஒரு அற்புதமான மேம்பாலத்தை கட்டி கொடுத்தா NLC அம்மாவோட மட்டும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 55 பேர் செத்துருக்காங்க விபத்துல, கண்ணுதோப்பு பாலத்துல செத்துக்கான இல்லையா? ஒரு பாலம் கட்ட துப்பு கிடையாது NLC நிர்வாகத்துக்கு, கேட்கறதுக்கு வழி கிடையாது மாவட்ட நிர்வாகத்துக்கு. வந்துட்டாங்க சாமனை போட்டாங்களாம், சட்டம் ஒண்ணு பிரச்சனை வந்துருமா? குடிக்கிற தண்ணி நிறுத்துறது, கரண்ட் நிறுத்துறது, பொட்டத்தனம், பேடித்தனம். மக்கள்கிட்ட பேசுறா நிலத்துக்கு உரிமையாளர் அவன்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணு. அவனுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை தர உத்தரவாதம் கொடு. அவனுடைய இடத்துக்கு உரிய செக் என்ன கையில ஆன் தி ஸ்பாட் செக் கையில போடுற, அவன் வந்து கையெழுத்து போட்டு தருவான். நீங்க யாரும் உங்களுக்கு பிச்சை கொடுக்குறீங்க? நீ ஒருத்தர் கூட பேசுறாரு மைக்கில் கேட்டேன், நான் லைவ்ல கேட்டு இருந்தேன். கேட்டா நேரம் எல்லாம் ஒரே நடந்தாண்டா. இது என்ன ஒரு இடத்துல தங்க இருக்கா, ஒண்ணுல கறி இருக்கா, எல்லாம் ஒரே நஞ்ச புடிச்சு பிடிக்கிறீங்க. அந்த விவசாயியின் குரல் உண்மையான குரல், எல்லாத்துக்கும் இடைவெளி ஒரே அந்த குரல். கறி வெட்டி எடுக்கிற புஞ்சியில தங்கமோ நஞ்சியில கரிமா இருக்கு. கேட்டார் அவர் கேள்வி, சரியான கேள்வி. ஆமா, ஒரு ஏக்கர்ல நீ 5 கோடி லாபம் சம்பாதிக்கிற, எனக்கு 1 கோடி கொடுன்னு கேட்கறான், இதுல என்ன தப்பு இருக்கு? என் வீட்டு பிள்ளைக்கு ஒரு வீட்டுக்கு வேலை கொடுன்னு கேட்கறான், இதுல என்ன தப்பு இருக்கு? இதை பேச்சுவார்த்தை எத்தனை கலெக்டர் நாங்க பார்த்திருக்கிறோம்.
30 ஆண்டு காலமா இந்த மாவட்டத்தில் எத்தனை கலெக்டர், எத்தனை எஸ்பி, எல்லா கொம்பனையும் நாங்க பார்த்துட்டோம். பீகாருக்கு வேலை, உத்தரப்பிரதேசத்துக்கு வேலை, ராஜஸ்தானுக்கு வேலை, மத்திய பிரதேசத்துக்கு வேலை. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுகின்ற வரையில நீங்க ஜனநாயக ரீதியா ஒன்று கூடுங்க. சாதி, மதம், கட்சி எல்லாத்தையும் தூக்கி ஓர வைங்க. ஒற்றுமையா இருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கங்கள், போராளிகள், போராட்ட குழுக்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது ஏன் மறுப்பு? நான் எடுத்துக்கிறேன், பாத்துக்கலாம். எல்லா கட்சியும் ஊர்ல எந்த கட்சி வச்சிருக்கோ, திமுக, அண்ணா திமுக, மாமழ கட்சி, ரெண்டாவது கட்சி, உதயசூரிய கட்சி, எல்லா கட்சி தலைவரும் வரணும். இல்லன்னா ஒரு ஊர்ல எந்த கட்சி கொடி இருக்காது, பூரா கொடி கம்பி எடுத்துவோம். எவனுக்கு நாளைக்கு ஓட்டும் கிடையாது, வரக்கூடாது. இன்னைக்கு நாங்க வயிற்று வலி இருக்கும் போது, துன்பப்படும் போது, துயரப்படும் போது எல்லா கட்சி தலைவரும் இங்க வாழப்புறம் கிராமத்துக்கு இந்த பொது இடத்துல இந்த பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு கூடி நின்று என்று ஆதரிக்கிறோம். ஆதரிக்கிறத கட்சி இல்லைன்னா ஊர் பொதுமக்கள் தான். நாங்க ஊர் பொதுமக்கள் ஒன்று கூட அப்படிதான் வெற்றி பெற்றது. எந்த போராட்டம் சொல்லுங்க ராஜா? கதிராமங்கலம் போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், பல பேர் உயிரை தியாகம் பண்ணிருக்கான். 14 பேர் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பை காட்டி உயிர் தியாகம் செய்து பல்லாயிரக்கணக்கான கோடி முதலாளி இன்னைக்கு முண்டாங்கால் பின்னால படல் அடிக்க ஓடியா போயிட்டான். போராட்டத்தின் ஊடாக மக்கள் விரட்டி அடித்தார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள். போராட்டம் வென்றிருக்கிறது. அந்த மாதிரி போராட்டம் எனக்கு பண்ண தெரியாதா? இந்த வடகுத்தி தென்குத்தி பஞ்சாயத்துகளை உட்பட்ட தம்பிகளே ஒரு காலத்தில் அங்கே தோழர் தமிழரசன் அவர்கள் படையிலே, தமிழ்நாடு விடுதலை படையிலே இயங்கியவர்கள் இருக்கிறார். தாசா உட்கார்ந்து பாருங்க. நீங்க ஏதாவது கிறிஸ்டின் சங்கம் வச்சுக்கிட்டு எந்த புள்ள புண்டாடி எதுக்கும் கவலைப்பட மாட்டான். எதுக்கு நீ போயிட்டு வராசா, நான் இருக்க பாத்துக்கிறேன், போவான், எங்க வேணாலும் போவான். அதனால எங்ககிட்ட ஆள்லாம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், லைவ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு. நம்ம தான் எல்லா உயரதிகாரி பேசியிருக்கோம். அவங்க ஒரு நாள் அடையாள போராட்டமா தலைவர் அனுமதி கொடுத்தல அமைதியான முறையில் உட்கார்ந்து சொன்ன பிறகு அப்புறம் எவன் உங்களை கூட்டு சொன்னா? எந்த எவன் பெரிய அப்படி போய் மேல எடுத்து உத்தரவு? என்ன மேல எடுத்து உத்தரவு? பொம்பளைங்க போய் ஏற்றி ஓடுங்கடி, பொண்டாட்டி உங்க ஆத்தல சொல்லி போங்கடின்னு ஏற்றி போங்க சொல்லிங்க. அவன் இன்ஸ்பெக்டர் இருந்தானே, அந்த மயிலா இருந்தானே, நமக்கு என்னங்க பெரிய இன்ஸ்பெக்டர் வாழ்ந்து கூச்சானே, அவனு ஒரு பொம்பளைக்கு வயிற்று தானே போடுறான், அவனை வேலை ஏற்றி போறான். அதனால நான் சொல்றேன், என்னுடைய மக்களை பொறுமையில பேசுவதோ தவறா பேசுவதோ மிரட்டுவதோ கூடாது. இந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து நண்பர்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க பேச்சுவார்த்தை பண்ணுங்க. உங்களுடைய இழப்பீடு என்ன, உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்ன, அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணணும். நான் கூட பேச்சுவார்த்தை பண்ணி போராட்டம் தொடங்கும் போது என்ன சொன்னாங்க, மந்திரி, கலெக்டர், என்எல்சி சேர்மன் எல்லாரும் உட்காந்துட்டு என்ன சொன்னாங்க, 1 லட்சம் கூட தர முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த நிலம் வேல்முருகன் கேட்கறதுல ரொம்ப டூ மச்சு அப்படின்னாங்க. கூட்டத்தில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இந்த ஊருக்காரங்க வந்துருந்தீங்க. கூட்டத்தில் மந்திரி, கலெக்டர் எல்லாரும், சேர்மன், என்எல்சி எல்லாரும் உட்காந்துருக்கும் போது சேர் எடுத்து தூக்கி அடிச்சு கிடச்சி பாத்துக்கிறதுல பாத்துக்கிறேன்னு சொன்னேன். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 1 பைசா தர முடியாதுங்க. அதே கலெக்டர், அதே என்எல்சி அதிபர் அடுத்த நாள் கூட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தான். எப்ப 10-15 வருஷம் முன்னாடி எடுத்து போன நிலத்துக்கு. உங்க எல்லாருக்கும் வரலாறு தெரியும். அப்புறம் எப்படி கொடுத்தான்? உங்க அப்பா விட்டு ஆத்தா விட்டு பணத்தை கேட்கறோம். என் வீட்டு நிலத்தை கையை வெட்டி 5 கோடி சம்பாதிக்கிறோம், அது 1 கோடி கொடுக்குறோம். எங்க வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுன்னு கேட்கறோம். இது ஒரு நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்தை வந்து நசுக்கிறது, ஒடுக்கிறது, பிசுக்கிறது இதெல்லாம் கூடாது. அதனால நீங்க எந்த வன்முறையிலும் ஈடுபடாதீங்க. ஜனநாயக ரீதியா முக்கியமா இதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும், இந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம், தலித்து மக்கள், ஆதி திராவிடர்கள் யார் இருந்தாலும் எல்லா வீட்டுக்காரையும் கூட்டு ஒன்னா உட்கார வச்சு கோரிக்கையை முன்வைங்க. நான் போராடுவோம். நான் வெற்றி பெறுகின்ற வரையில நான் உங்க கூட இருக்கிறேன், நான் துணையா இருக்கிறேன். இந்த தொகுதி எம்எல்ஏ வர சொல்லுங்க, மாவட்ட மந்திரி வர சொல்லுங்க, எல்லாரையும் போய் பாருங்க, ஜனநாயக ரீதியா பாருங்க. எல்லாரையும் கூப்பிட்டு எங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்லுங்க. இங்க திமுக கடைசியாக இருக்காரு, திமுக பொறுப்பாளர் இருக்காருன்னா கூட்டிட்டு வாயாவோ மந்திரி கிட்ட போங்க. போய் நம்முடைய குறிஞ்சிப்பாடி மந்திரி, விவசாயத்துறைக்கு அவர் அமைச்சர் வரவையில பார்த்தா மல்லாட்ட கம்பு, கேழ்வரகு பசுமையா எப்படி இருக்கு. இந்த நிலத்தை அழிக்கிறதுக்கு வரீங்களே, நாங்க உங்க பணமும் வேணா, உங்க வேலையும் வேணா, நாங்க எங்க வீடு கட்டி நாங்கெல்லாம் 100 வருஷம் 200 வருஷமா அங்க வாழ்றோம். நாங்க இயற்கையோட வாழ்றோம். வீட்டுல வரும்போது பாத்துட்டு வர பழமரம் இருக்கு, மாமரம் இருக்கு, வாழை மரம் இருக்கு, முக்கணிகள் கிடைக்குது. அழகா ஆளுக்கு ஒரு கல் வீடு, ஒரு ஒற்று வீடு, ஒரு ஏதோ ஒரு ஓடுபட்ட வீடு, ஏதோ ஒரு வீட்டை கட்டிக்கு நிம்மதியா இருக்கிறோம். நாங்கள வந்து உங்ககிட்ட என்எல்சி எடுத்துக்க எங்களுக்கு வேலை கொடு, காசு கொடு நான் கேட்கறோம். எங்க மண்ணில் நிம்மதியா வாழ விடுறோம். எங்களுக்கு கை காலம் இருக்கு, நாங்க வச்சு சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எதுக்கு வரீங்க? கறி வேணும் உங்களுக்கு. அதுக்கு என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் உண்மையிலே இந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு
0.1% கூட எனக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. இது என்னுடைய மண்ணு. என் ஊர்ல இருந்து இங்க 10 பொண்ணு கட்டிருக்கேன், இந்த ஊர்ல இருந்து 10 பொண்ணு என் ஊர்ல கட்டிருக்கேன். இது எல்லாம் ரத்த சொந்தமான உறவு. ஆண்டாண்டு காலமா நாங்க இங்க இயற்கையை வழங்கி, சிறுதெய்வங்களை வழங்கி, ஐயனாரை வழங்கி, வீரனை வழங்கி, சொரிமுத்து ஐயனாரை வழங்கி, அம்மனை வழங்கி, ஆதிபர சக்திக்கு மாலை போட்டு நாங்க வழங்குற ஒரு வழிபாட்டு தலம். இது எங்களுடைய மண்ணின் பூர்வீக குடி. எங்களுடைய மண்ணிலிருந்து எங்களை பிடுங்கி எரிஞ்சு நாளைக்கு இதே மாதிரி வானகபுரத்தில் இருக்கிற இந்த 5000 குடும்பத்துக்கும் ஒரே இடத்த பார்த்து கட்டி பிடிப்பீங்க. நாங்க பங்கு மங்காளி மாமா இப்ப நாளைக்கு வானகபுரம் ஒரு சாகு செத்து போச்சுன்னா எதிரியா இருந்த கூட 10 பேர் போய் நாங்க கூட பாலை தூக்கிட்டு போவோம். இங்க உட்காந்து தாய்மார்களுக்கு ஒப்பரி வருதோ இல்லையே சும்மா நினைச்சு கண்ணை கசிக்கிட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம். நீ ஒரு ஆளை கொண்டு போய் என்ன வராது விருத்தாசத்துக்கு வந்தாண்ட பாலக்கோல்லியில 10 வீடு, விஜயமண்டபத்துல 10 வீடு, வடகுத்து வடகுத்துக்கு அந்தாண்ட ஒரு 10 வீடு, மாத்து குடியிருப்புல ஒரு 5 வீடு பிரிச்சு போட்டுருங்க. நாளைக்கு இந்த உறவுகள் எல்லாம் எப்படி சாவு வாழ்வு கல்யாணம் காது குத்த வரும். என் பண்பாட்டு விடையண்டா, என் பண்பாட்டு விடையா. ஏன் நாளைக்கு அவன் வீட்டுல மாமன் பண்ணுவாங்க சத்தியில ஊரை பொண்ணு கேட்டிருக்கான். அப்ப அவன் வீட்டுல பொண்ணு மேஜர் ஆச்சுன்னா அவன் ஊர்ல இருந்து அம்மாங்கிற சீர் வச்சு எடுத்துட்டு வரணும், மாமன் மரம் செய்ய வரணும். எப்படி வர முடியும்? எல்லா உறவுகள் எப்படி ஒண்ணு கூட முடியும்? இந்த கொலை கூடு மாதிரி இந்த கொலை கூட்டில் கை வைத்தால் கண்டிப்பாக திருப்பி நாங்கள் கொட்டுவோம், துரத்தி கொட்டுவோம். அதுக்காக சொல்றேன், வன்முறை இல்லாம அமைதியான வழியில அற வழியில என்எல்சி இங்க சொன்னாரு உண்மை. வா கலெக்டர் ஆபீஸ்க்கு வா, நாங்களும் வரோம். என்எல்சி சேர்மன் வா, டைரக்டர் வா, உட்காரு பேச்சுவார்த்தை பண்ணு. இல்ல நெய்வேலி இடத்துல ஒரு இடத்துல கூப்பிடு. இல்லையா பஞ்சாயத்து ஆபீஸ் நல்லா தான் கட்டி வச்சிருக்காங்க, நம்மளால அரசாங்கம் நல்லா தான் கட்டி கொடுத்துருக்கு, தமிழ்நாடு அரசு தான் கட்டிருக்கு. இப்பதான் ஓபன் பண்ணிருக்கு. 30 லட்சம் ரூபாய் போட்டு கட்டி கொடுத்துருக்கீங்க. இதுல உட்காருங்க 10 பேர் ரூம்ல ஊருக்காரங்கள 10 பேர் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், நிலையெடுப்பு டிஆர்ஓ எல்லாரும் உட்காருங்க. என்எல்சி சேர்மன் வாங்க, டிஆர்ஓ வாங்க, உட்காரோம். உங்களுக்கு வந்து ஒரு சிவப்பு கம்பளம் பண்ணணும் போட்டு வரவேற்கிறோம். வந்து யாவூர்ல உட்காந்து பாரு, இயற்கையை பாரு, விவசாயத்தை பாரு. எங்க கூட போட்டு நாங்க இயற்கையோட மாடு ஆட்டுக்குட்டி கோழி பன்னியோட வளர்த்து இயற்கையோட வாழ்றோம். இந்த வாழ்க்கை முறையை பாரு. இதை இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டு நீ கொடுக்குற பிச்சை காசை வாங்கி போய் ஆளு பாதி பேர் சொந்தக்காரமா இருக்கும், கோபமா வருது. பூரா நாளை குடிச்சு தூத்துறோம், முடிச்சிருவோம், தடக்கடிச்சு முடிச்சிருவோம், கூட்டி வச்சு செத்து போவோம். பாதி பேர் சுகமாக வாழ்க்கை. என்ன சுகமாக வாழ்க்கை? சாராயத்தை குடிச்சிட்டு டாஸ்மாக கொடுத்து இப்ப வரோம் ஒரு ஆள் ரோட்ல புல் சரக்கு, துணி வரைது கூட தெரியல, புல் சரக்குல இருக்க அதுக்கும் காது மேல காலை போட்டு பட்டு கிடக்குறான் ரோட்ல. இப்படி மிஞ்சி போனா 2 வருஷம் சரக்கு சாப்பிட்டு முடிச்சிருவோம். நீ கொடுக்குற ஏக்கருக்கு 25,000. அதனால எங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்ல. இந்த வாழ்விடத்தை, இந்த இயற்கை சூழலை நாங்கள் ஆண்டாண்டு காலமா அடகாத்து பாதுகாத்து வைத்திருக்கிற எங்கள் கிராமத்தினுடைய இந்த தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் ஒரு பிடி மண்ணை கூட என்எல்சியில இருந்து உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா என்ன செய்யறது? நீங்க அரசாங்கம் உங்க கையில இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க கையில இருக்கு, போலீஸ் உங்க கையில இருக்கு, ராணுவம் உங்க கையில இருக்கு. அப்புறம் சட்டம் போட்டு வச்சுக்கிட்டீங்க. நீங்க அரசுக்கு எப்ப தேவை என்றாலும் அவசர சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் நிலத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சட்டம் இருக்கிறதை பயன்படுத்தி நீங்க எடுக்கிறீங்க. நாங்க கோர்ட்டுக்கு போனா ஏழைன்னு சொல்லி அப்பளம் யாராவது மாதிரி நீதிமன்றம் என்ன செய்யறான்? அவன் மட்டும் அங்க உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு தீர்ப்பை கொடுக்குறான். அப்புறம் நான் நீதிமன்றத்தை பேசுறேன். எம்எல்ஏவாக இருந்து கொண்டு நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார் வேல்முருகன். போடு ஒரு வழக்கு. ஏற்கனவே எம்எல்ஏ தேச விரோத வழக்கு. ஒரு வழக்கு 2 வழக்கு இல்ல, 40 வழக்கு இருக்கு. எதுக்காக? இந்த ஹைட்ரோ கார்பன், ONGC மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு பேசுறதுக்காக. திருடிட்டு வழிபறி பண்ணிட்டு அர்த்தம் முன்னாடி கை பிடிச்சிட்டு இருக்கலாம் கிடையாது. ஊர்த்தாலி அறுத்துட்டு கிடையாது. லஞ்சம் வாங்கிட்டு கிடையாது. மணல் குவாரி நடத்தி கிரானைட் கொல்லி திருடி அதுக்கு வழக்கு இல்ல. குடும்பத்தோட அதிகமா சொத்து சேர்த்துட்டு நீதிமன்றத்தை ஏறி இறங்குற மாதிரி பல மந்திரிகள் இன்னைக்கு, பல முன்னாள் மந்திரி இன்னாள் மந்திரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் இந்த மக்களுக்கானவன், என் மண்ணுக்கானவன், என் மொழிக்கானவன், உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தமிழ் மக்களின் வாழ்வுரிமைக்கானவன் வேல்முருகன். அதனால என்னை எதுவும் நீங்க செய்ய முடியாது. நீ எந்த விஷயத்திலையும் என்ன வளர்க்க முடியாது. மக்கள் தான் எஜமானர்கள். இப்பயும் சொல்றேன், நீ வேல்முருகனை கூட்டு பேச வேணாம், அதெல்லாம் நான் சொல்லல. என் மக்களோட பேச்சுவார்த்தை நடத்து, நிலம் கொடுத்த மக்களோட பேசு. இன்னமும் அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு வேலை இல்லாம கிடக்கிறான். இன்னமும் ஒப்பந்த தொழிலாளி 13,000 பேர் கோர்ட்டு சொல்லிச்சு படிப்படியா நிரந்தரப்படுத்துறாங்க. இன்னமும் பண்ணல. அதுல வேற டாக்டிஸா கிரிமினலா என்ன செய்யறான்? அந்த நிரந்தர தொழிலையே கலகோடி வேலை இருக்கு பாருங்க, வெறும் 0. அந்த மாதிரி அது என்ன பேரு? W. மாசம் எவ்வளவு சம்பளம்? 20,000 அதிகபட்சம். 18,000 கேட்டா அவர் பர்மனன்ட் எம்ப்ளாயா? ஆனா வெங்காயம் இதான பர்மனன்ட் எம்ப்ளாயா? இதெல்லாம் இங்க கேட்க ஆள் இல்ல. இங்க வந்து இவரு ஒரு கட்சி, இவரு ஒரு கட்சி, அவரு ஒரு கட்சி, இவரு ஒரு கட்சி, இவரு ஒரு கட்சி, நாங்க எல்லாம் ஒன்னா வரமாட்டோன்ற திமிர்ல நீ ஆடுற.
நான் என் கட்சிக்காரனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ அன்புமணி வந்தாலும் போ, திரும்ப வந்தாலும் போ, நான் வந்தாலும் நீ வா, கட்சின்ற பேச்சே கிடையாது. பாதிக்கப்படுவது நாம தான், ஒன்னா நிப்போம், நம்முடைய உரிமையை மீட்போம் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். தெளிவான புரிதலோடு நான் இருக்கிறேன். என்னுடைய மக்களை என்எல்சி நிர்வாகம் ஆண்டாண்டு காலமா உங்க ஊர், நம்ம ஊர் மட்டும் இல்ல, இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஊர் மட்டும் இல்ல, என்கிட்ட நம்முடைய கடலூர் மாவட்டத்து மக்களை எல்லாருமே இப்படிதான் பிரித்தாலும் சூழ்ச்சி. இப்ப எப்படி இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகள், முக்கியமான புள்ளி, அவங்க ஏதாச்சும் 2 பேரை கொடுத்தாங்கன்னா கான்ட்ராக்ட்ல வேலை போட்டு கொடுத்து அவங்கள கையில வச்சுப்போம். அவங்கள கையில வச்சுக்கிட்டு 2 வீட்டுக்காரனை கையில வச்சுக்கிட்டு 98 வீட்டுக்காரனை காலி பண்ற வேலை. 2 வீட்டுக்காரன் தாலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 98 தாய்மார்களின் தாலி இறக்குற வேலை. இதைத்தான் என்எல்சி ஆண்டாண்டு காலமா செய்யறோம். இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, எம்பி, மந்திரிமார்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் என்எல்சியோட இருக்கிறோம். அதனால இதையெல்லாம் அம்பலப்படுத்தி உடைச்சி சுக்கு நூறாக்கி நான் ஏற்பட்ட பிறகுதான் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களோடு பேச்சுவார்த்தை, பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து குறை இடம் கொடுக்கிற மக்களாங்க அங்க என்எல்சி அவங்க பேச்சுவார்த்தைக்கு உள்ளே விட மாட்டேன்னாங்க. அதுக்கு பெரிய போராட்டம் பண்ணி எல்லாரையும் நான் உள்ள கூட்டு போனேன். எல்லாரையும் உள்ள அனுபவிக்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு உள்ள கூட்டு போறதுக்கு இவங்ககிட்ட போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்க ஒற்றுமையா இருங்க. கட்சி வேண்டாம், நமக்கு ஜாதி வேண்டாம். நம்ம இழந்திருக்கிறோம் நம்முடைய நிலத்தை. நீங்க எதை தெரிஞ்சோ தெரியாம கொடுக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்க. அதனால அவன் நோட்டீஸ் விட்டான்றீங்க. நோட்டீஸ் விட்டா ஒரு 5 வயசுக்கு முன்னாடி விட்டாங்க. 5 வயசுக்கு முன்னாடி அவருக்கு 10 வயசு, இப்ப 25 வயசு. கல்யாணம் பண்ணிருப்பாரா, பண்ணிட மாட்டாரா? அவருக்கு பொண்டாட்டின்னு ஒண்ணு இருக்குமா, இருக்காதா? அது எங்க போய் நிற்கும்? அதுக்கு வீடு இருக்கு. அப்ப அதுக்காக தான் என்ன பாக அட்டவணை போட்டு குடும்ப பிள்ளைகளுக்கு வாரிசாருக்கு அப்பா பங்கு பிடிச்சு கூடாதுன்றதுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னே என்ன செஞ்சுட்டான், ரீஸ் ஆபீஸ்ல கூட்டு யாருக்கு பாக பிரிவினை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுட்டான். மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு வடலூர்ல ஒரு சென்ட் எத்தனை லட்சம்? 10 லட்சம், 15 லட்சம் ஒரு சென்ட். அப்ப 100 சென்ட் 10 கோடி போகுது, 5 கோடி போகுது பஸ் ஸ்டாண்ட் சுத்திலாம். ஆனா இங்க ஒரு ஏக்கருக்கு அவன் கொடுக்கிற தொகை அதிகபட்சம் 25 லட்சம். இது என்ன அநியாயம்? இது என்ன அக்கிரமம்? அப்ப இந்த அக்கிரமத்தை, அநியாயத்தை மக்கள் கூடி கேட்டாங்கன்னா நீங்க என்எல்சி நிர்வாகம் போலீஸ் வச்சு மிரட்டுவீங்க, தாசில்தார் வச்சு மிரட்டுவீங்க. அந்த மிரட்டெல்லாம் கூடாது. நான் இங்கு அறிவிக்கிறேன், இந்த பாதிக்கப்பட்ட கிராம மக்களை அழைத்து இவர்களுக்கு குழுவை உருவாக்கி இவர்களோடு பேச்சு இடைத்தரகர்கள் எவனும் இருக்கக்கூடாது. இடைத்தரகர்கள் எவனும் இல்லாத யார் நிலத்தினுடைய உரிமையாளர்களோ அந்த ஒவ்வொரு கிராமத்திற்கும் அந்த 10 பேர் 5 பேர் கொண்ட குழுவை நியமனம் செய்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய நியாயமான கோரிக்கைகளை மனுவாக பட்டியலிட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அத்தனை கோரிக்கைகளையும் தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பாக தந்திருக்கிறேன். வருகின்ற பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் மாதம் கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொண்டு விவாதிக்க இருக்கிறேன். அதற்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம்? அதற்குள்ள என்ன அவசரம்? சட்டமன்றம் கூட போது, மக்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க எம்எல்ஏக்கள் அங்க போய் பேச போறோம், அரசாங்கம் எங்களுக்கு பதில் சொல்ல போகுது. அதுக்காட்டி எதுக்கு இங்க வந்து மிரட்டுறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. யாரு வந்துட்டு போனாலும் கவலை இல்லை. ஆறுமுகம் சொன்ன மாதிரி, ஐயப்பன் சொன்ன மாதிரி, வேலுமுருகன் ஒருத்தன் வந்தான்னா ஒருத்தனுக்கு எல்லாருக்கும் ஈர கூட நடுக்குது. ஏன் ஏற்கனவே வெறும் 10 கோடி ரூபாயில நிலம் கொடுத்தவங்களுக்கு மேட்டரை முடிச்சிடலாம். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு கொடுக்க வச்சோம் வேலுமுருகன். அப்ப 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு கவனிக்க வேண்டியவங்க கவனிச்சிருவான். காசா கொடுக்க மாட்டான். என்எல்சி திருட்டு போய் லஞ்சம் புண்ணியம் அவங்ககிட்ட கையில இருக்கு. அது சிஎஸ்ஆர் ஃபண்டு. இது வரைக்கும் இந்த என்எல்சி அதிபர்கிட்ட போய், டைரக்டர்கிட்ட போய் சிஎஸ்ஆர் ஃபண்டு 1 ரூபா கொடுன்னு கேட்காத, அவன் ஆபீஸுக்கு போய் ஒரு டீ குடிக்காத ஒரே அரசியல்வாதி வேல்முருகன் ஆகிய நான் தான். மீதி எல்லாரும் போய் அவங்ககிட்ட, ஐயா எங்க ஊருக்கு என் தொகுதிக்கு ஒரு 10 கோடி கொடுங்க, ஒரு 5 கோடி கொடுங்க, அதுல நான் ஒரு 10% கமிஷன் வாங்கிக்கிறேன், எனக்கு 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு பல்ல இடிக்கிறதால அவன் ஏறி மீக்கிறான். என்ன முகம்? அதான் உண்மை. இதான் உண்மை. உண்மை இதான். போய் 2 பேர்ல நீட்ட வேண்டியது ஒரு 10 ஒர்க்கை எடுத்து போய் கொடுத்து, ஐயா கருணை காட்டுங்க அப்படின்னு அவங்க கிட்ட நின்னா அப்படி உங்களை மதிப்பான். அதுக்குத்தான் இன்னைக்கு என் மக்கள் இந்த பிரச்சனையை போராடுற வரையிலும் இந்த என்எல்சி 30 வருஷம் முன்னாடி உங்களுக்கு தெரியல, சித்தப்பன் டிஆர்எஸ் காண்டிட்டு பாதி ஒர்க்கை வச்சு 10 லாரி 10 புகழி இட்டாச்சு. என்னைக்கு நான் அரசியல்வாதியாக என்எல்சி பிரச்சனை கையில் எடுத்தனோ, என் சித்தப்பாவும் ஒர்க் செய்வதில்லை, என் தந்தை திருநாவுக்கரசு டிடிவி கன்ஸ்ட்ரக்ஷன் பதிவு பண்ணி மாவட்டத்தில் நம்பர் 1 என்எல்சி ஒப்பந்ததாரர். நான் என்எல்சி எதிர்த்து என்றைக்கு போராட ஆரம்பித்தோமோ அன்றையிலிருந்து நானோ என் அண்ணனோ தம்பியோ என்எல்சியிடம் ஒரே ஒரு ஒர்க் கேட்டு மண்டியிடாத ஒருவன் அரசியல்வாதி என்றால் அது வேல்முருகன். அதனால்தான் இன்னைக்கு என்எல்சி என்னால மிரட்ட முடியுது, என் மக்களுக்காக போராட்ட காலத்துல வந்து நிக்க முடியுது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒற்றுமையா இருங்க. உங்களை எல்லாரும் டிஷ் பண்ணி விடுவான். இப்போ கூட வேல்முருகன் வராரு, ஐயோ அவர் வராரு, நீங்க போவாதீங்க, வீட்டு போன் பண்ணி சொல்றானா.
கட்சிக்காரங்க என் கட்சிக்காரங்க அண்ணன் வராரு வாங்கன்னு கூப்பிடுறாங்களா, உடனே இன்னொரு கட்சிக்காரன் போய் சொல்றாங்க அதெல்லாம் நீங்க அங்க போகாதீங்க, போலீஸ் வருது, வீடியோ எடுக்குது, உங்க எல்லாம் கேஸ் போடுறாங்க. டேய் நாங்க பார்க்காத கேஸாடா, போலீஸ் இன்னாதான் செய்வீங்க நீங்க? அப்படி போலீஸ் எங்களை என்ன தின்னா புடிங்க போலீஸ்? என் பெண்களை எல்லாம் நான் ஒரு 4 நாள் வந்து உட்கார வச்சு வகுப்படுத்தினா போலீஸுக்காக என்ன ஆகும் தெரியுமா? NLC ஒப்பந்த தொழிலாளர் பிரச்சனை நான் ஒரே ஒரு பேச்சு தான் பேசினேன். அங்க இருக்கிற துணை ராணுவத்தினுடைய துப்பாக்கி எல்லாம் முந்திரி காட்டுல அங்கங்க எல்லையில தான் தனியா நிக்கிறான். இப்பயே இந்த ஆணையபுரம் பக்கத்துல தான் அங்க நிக்கிறான் CSF. நம்மால 2 பேர் அனுப்பினா ஒரு ஆள் என்ன செய்வான் சொல்லுங்க? சும்மா துப்பாக்கி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, குர்ஆனை கேட்டு வாங்கி வந்துருவோம் நம்மால. அப்புறம் துப்பாக்கி திருப்பி அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை கலெக்டர் SP அங்கிட்ட தான் நடத்தணும். அதனால இப்படிதான் ஒரு முறை பேசணும். இதுக்கு லெட்டர் எழுதிட்டான் பிரைம் மினிஸ்டருக்கு, யாருக்கு? பிரதமருக்கு எழுதிட்டான். அப்ப டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் அவர் அங்கிருந்து நம்ம முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதி கலைஞர் என்ன கூட்டு என்ன வேல்முருகன் இந்த ராணுவ NLC இருக்க CSF துப்பாக்கி எல்லாம் பிடிங்கி கொண்டு போய் முந்திரி காட்டுல வச்சுப்பேன்னு பேசிட்டியா? அந்த NLC அதிபர்லாம் கூட்டு வந்து முந்திரி காட்டுல தலைகளை கட்டி போட்டு பன்னீர் சுடுற மாதிரி சுற்றியா? நான் சொல்றது பன்னீர் சுடுறேன்னு தான் சொன்னேன், சுற்றுவன்னு சொல்லிக்காம அதான் உன் மேல வழக்கு போட்டுருக்காங்க. அப்ப நான் சொன்னேன் கலைஞர் என்ன கூட்டு கேட்கும் போது மாலதி சீஃப் செக்ரட்டரி அன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ADGP ஜாஃபர் சேட்னு ஒரு அதிகாரி 3 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. என்ன கேட்டேன், ஒண்ணும் இல்லை ஐயா, எங்க ஊர்ல இந்த பொங்கல் தீபாவளி ஞாயிற்றுக்கிழமைனாக்கா கிராமத்துல எல்லாம் பண்ணி போடுவாங்க, எல்லாம் போட்டு சுடுவாங்க. எதை கொண்டு சுடுவாங்க தெரியுமா? பணக்கருக்கல்ல பனங்கருக்கு பனைமட்டை அதை போட்டு கொளுத்து அந்த மயிரெல்லாம் பொசுக்குவாங்க. அது மாதிரி பொசுக்கிட்டு அந்த பனை கருக்கு எடுத்து அந்த பண்ணி மேல இருக்கிற மயிறு அந்த தோல் அதையெல்லாம் நல்லா நீட் அண்ட் கிளீன் ஆகிறதுக்காக கறியை மட்டும் அப்படியே பாலமா வெட்டி எடுக்கிறதுக்காக அதை போட்டு கீறுவாங்க. அதே மாதிரி என் மக்களுக்கு ஒரு இழப்பீட்டையும் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் தரனா எங்கால எவனாச்சும் செஞ்சிட போறான் இந்த பண்ணிய சொல்ற மாதிரி சுற்றுல போறான்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துருவான் போலீஸ்கார, வேல்முருக துப்பாக்கியார NLC அதிகாரி பூரா சுற்றுன்னு பேசுறான் அப்படின்னு. நான் சொன்னது பண்ணிய சுற்றுன்னு சொல்லிதான் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். அப்ப திரித்து இட்டு கட்டி அந்த ரிப்போர்ட் ஆகி டெல்லிக்கு போய் டெல்லி பிரதமர் ஆபீஸ் வந்து முதலமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் ஆபீஸ் வந்து போலீஸ் DGPக்கு போய் DGP இருந்து IGக்கு வந்து அப்புறம் DGக்கு வந்து SPக்கு வந்து அப்புறம் என் மேல வழக்கு போட்டாங்க. வழக்கெல்லாம் சந்திச்ச கோர்ட்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, அதனால நம்ம பார்க்காத வழக்கு இல்ல, சந்திக்காத வழக்கு இல்ல, ஏறாத நீதிமன்றம் இல்ல. 1980ல இருந்து வன்னியர் சங்க போராட்டத்துல இருந்து பல பேர் இந்த ஊர்ல எல்லாம் ஜெயிலுக்கு போய் கழித்துக்கிட்டு வந்தவங்க தான். அவன் வாரிசுலாம் தான் அங்க இருக்கு. நாங்கள் அங்கிருந்து போய் தயாராகி வந்தால்தான் காணாத்துக்கு எனக்குலாம் இன்னும் கூடுதல் குவாலிஃபிகேஷன் நிறைய இருக்கு. காரணம், உலகத்தையே தன் பக்கம் ஈர்த்த என் தமிழீழ தேசிய தலைவர் மேலகு பிரபாகரன் என்கிற மாவீரனோடு நேரடியாக தொடர்பு இருந்தவன். முந்திரி காட்டினுடைய மாபெரும் தலைவன், தமிழ் தேசிய போராளி தமிழரசன் அவருடைய தமிழ்நாடு விடுதலை படையோடு தொடர்பில் இருந்தவன். அதற்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோடு வன்னியர் சங்கத்தில் தொடர்பில் இருந்தவன். ஆனா எனக்கு பாமக காரணக்காட்சி வெறும் வன்னியர் சங்கம் பாமக போராட்டம் மட்டும்தான். வேல்முருகனுக்கு புலிகளோடும் தொடர்பு, தமிழ்நாடு விடுதலை படையோடும் தொடர்பு, வன்னியர் சங்கம் பாமகவோடு தொடர்பு. முப்பரிமாண வளர்ச்சியில் வளர்ந்தவன் இந்த முந்திரி காட்டு மைந்தன் வேல்முருகன், செம்மன் பூமிக்காரன். அதனால் உங்க மிரட்டுற உருட்டுறவெல்லாம் எங்கேயாவது வச்சீங்க. இந்த வானாயபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அத்தனை குடும்பங்களையும் அத்தனை கொத்துகளையும் என் ஊர் 5000 பஞ்சாயத்து உங்களை பேர் பெரிய ஊர். ஏதோ ஒரு வீட்டுல இங்க உட்காந்துருக்கிற அம்மா அத்தை பாட்டி இங்க உட்காந்துருக்க எல்லாம் எனக்கு பங்காளி மாமா மச்சான், ஏதோ எல்லாம் என் தொப்புள் குடி வரவு என் சொந்தம். நான் எங்கேயோ இந்த சமுதாயத்துல எவனா அர்த்தராசி வர்மாவில இருந்து ராமசாமி படையாச்சியார்ல இருந்து சேலத்துல பிறந்தவர்ல இருந்து மயிலாடுதுறை நாகப்ப படையாச்சில இருந்து என் முன்னூத்தி ஏறு என் முன்னோர்கள் என் அத்தை உறவுன்னு சொல்றேன். என் ஊருக்கும் பக்கத்து ஊர்ல குடுப்பனுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிற இந்த உறவுகளும் என் உறவுகளே தான். அதனால் இவர்கள் மீது வைக்கிற கை என் மீது வைப்பதாக நான் எடுத்துக் கொள்வேன் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறேன். தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கு என்பதை தெரிவித்து NLC நிர்வாகம் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த வீரியத்தை உணர்ந்து கொண்டு இந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலித்து நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் திமுக என்கிற ஒரு கட்சியை தவிர கூட்டத்தில் இருக்கிற அத்தனை கட்சி தலைவர்களையும் நெய்வேலி கூட்டு வந்தா இல்லையா? எல்லா கட்சியும் கூட்டு வந்தேன், எல்லா கட்சி தலைவர்களையும் கூட்டு வந்தேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீங்களும் திரண்டு வந்தீங்க. டிராக்டர்ல, லாரியில, மாட்டு வண்டியில, டயர் வண்டியில, டூ வீலர்ல போராட்டத்தை நடத்திதான் அந்த கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க போய் பெப்சிகோவுக்கு போராடுற, நீட்டுக்கு போராடுற, தஞ்சையில போய் ONGCக்கு எதிராக போராடுற,
கன்னியாகுமரியில போய் போராடுற கனிம சுரங்கத்துக்கு எதிராக, பரந்தூர்ல போய் அந்த மக்களோட நிற்கிறேன், எண்ணூர் அனல் நிலையத்தை எதிர்த்து போராடுகிறேன், அம்பானி துறைமுகத்தை எதிர்த்து கும்மிடிப்பூண்டி துறைமுகத்தில் நடக்கிற வேலை நடக்கிற இடத்தை சென்று போராடுகிறேன். என் ஊர் இப்ப நான் நெய்வேலி தான் குடியிருக்கிறேன், உங்க தெருவுக்கு அடுத்த தெருவு தான், நடுவுல ஒரே ஒரு ரோடு தான். அந்தாண்ட குடியிருக்கிற வேல்முருகன் இந்தாண்ட வர்றதுக்கு அதிக நேரம் ஆகாது. தமிழ்நாடு முழுக்க சென்று போராடுகின்ற மக்களோடு நிற்கிற வேல்முருகன் என்னுடைய மக்கள் அழைத்தால் வந்து இவர்களோடு நானும் ஒரு கைது கட்டில போட்டு இல்லைன்னா இதே ஒரு தார்பாயை போட்டு பார்த்து நடக்கணும். முந்திரி கொட்ட காலத்துல சித்திரை வைகாய்ச்சல இந்த தார்பாய் இருக்குது, பையன் இருக்காது, கையே தலைகாணியை வச்சு முந்திரி கொட்ட போறவங்க தான் வேல்முருகன். இன்னைக்குதான் எம்எல்ஏ கட்சி தலைவர். அதனால நான் வந்து ரோட்லையும் படுத்துப்பேன். இந்த அப்ரண்டிஸ் பணிக்காக அங்க கீழ் பிடிச்சல தலைகாணி, கை தான் தலைகாணி. பாத்ரூம் போறதுக்கு ஏத்து மாதிரி எம்எல்ஏ அலுவலகத்துல தொடங்க மாட்டேன்ட்டான், ஒண்ணுக்கு பக்கத்திலே போனோம் செடியிலே. அதனால காலை கடல்ல இருந்து அதையே போயிட்டு மக்களோட படுப்பேன். இங்கெல்லாம் போற சொந்த வீடு தான், இப்ப எல்லாம் நல்ல நல்ல வீடு கட்டி வச்சிருக்கேன். பாத்துட்டு தான் வந்தேன். தேவைப்பட்டு அங்க போய் குளிச்சுப்பேன், பாத்ரூம் யூஸ் பண்ணிப்பேன். என்ன மாதிரி பல தலைவர்கள் இருக்கிறான் என் கூட்டமைப்புல, 150 பேர் இருக்கான். யாரு? வேல்முருகன் தலைமையில், வேல்முருகனுடைய ஒருங்கிணைப்பில் தமிழ்நாட்டில் 150 அரசியல் கட்சி அமைப்புகள், இயக்கங்கள், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு வச்சிருந்த ஒரு திரும்ப இப்படி அப்படி அசைக்க முடியாது எங்களை மீறி. கடந்த 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த போராட்ட களத்தையே நான் தலைமையேற்று நடத்தியிருக்கிறேன். எனக்கு பின்னால் இன்னும் நமக்கு கூடுதல் சலுகையாக கூடங்குளத்தில் 2 ஆண்டு காலம் 2 பிரதமர்களை கண்ணில் விரல விட்டு ஆக்கி, ரஷ்யா பிரதமர் வந்தபோது கூட அசையாமல் அந்த மீனவ மக்களையும் பகுதி மக்களையும் அணிதிரட்டி போர்க்களம் கண்ட போராளி, 700 வழக்குகளை சந்தித்த இன்றைக்கு மிகப்பெரிய போராளி, உலகளாவிய சுற்றுச்சூழலுக்கான விருதை இன்றைக்கு ஜெர்மனி அரசு வழங்கி இருக்கிறது. அவர் பெயர் சுப உதயகுமாரன். அவர் பச்சை தமிழர்கள் என்ற ஒரு கட்சி நடத்துகிறார். அவர் அந்த கட்சியை கலைத்துவிட்டு வேல்முருகனுக்கு பக்கபலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார். நேத்திக்கு என் பேஸ்புக்க பாருங்க, நேத்திக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் தலைப்புச் செய்தி, புதுக்கோட்டையில ஜாஃபர் அலின்னு சொல்லி ஒரு கனிம வள கொள்ளைக்கு இது மாதிரி சுரங்கத்துக்கு எதிராக போராடி வர அந்த மணல் திற மாபியாக்கள் லாரி ஏற்றி கொண்டுட்டான். அதற்காக அவரை அங்கு அனுப்பி இன்றைக்கு போராடி, நேற்றுக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற வேலையிலேயே என் கோரிக்கை வைத்த முதலமைச்சருக்கு அந்த கோரிக்கை, அந்த கொலை வழக்காக பதிவு செய்து அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும், சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடணும் சொன்னேன். போராட்டம் முடியறதுக்கெல்லாம் முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்கிறார். சிபிசிஐடி இன்னைக்கு 4 பேரை கைது செய்திருக்கிறது. எங்கள் போராட்டத்துக்கு அடுத்த மாபெரும் வெற்றி. அதனால 150 தலைவர் இருக்கிறான். குட்டி தலைவர் வந்து பெரிய தலைவர் வரைக்கும் பூரா பேரும் நம்ம ஊருக்கு வரணும்னா வர வைக்க முடியும். மாவட்ட நிர்வாகம், உளவுத்துறை, காவல்துறை அடக்கி வாசிங்க. எங்க ஆளுங்கிட்ட ஒருமையில பேசுறத, அவ இவனு பேசுறத, அவ இவனு பேசுறத நிறுத்திக்கணும், மரியாதை நடத்தணும். நாங்க எஜமான்ற உனக்கு நாங்க நிலம் கொடுத்தாதான் நாங்க எங்க நிலத்தவனுக்கு பிச்சா பண்ணாத நீ கரியை வெட்ட முடியும். நீ நாங்க உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எங்களை அதிகாரம் செலுத்துறது. அதனால மரியாதை நடத்துங்கள், மரியாதையாக பேச்சுவார்த்தை நடத்துங்கள். இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் நாங்க உன் பணமும் வேணா, உன் வேலையும் வேணா, ஒரு வெங்காயமும் வேணா, ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் தரமாட்டோம் என்கிற பழைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்எல்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்தையும் நாங்கள் எச்சரித்து, உங்களை எல்லாரும் வந்து போலீஸ் மிரட்டுது ஏதோ பண்ணுதுன்னு கேள்விப்பட்டு வந்த இன்னொரு நாளைக்கு வர கண்டிப்பா பேச்சுவார்த்தை அரசு நடத்தும். சட்டமன்றத்தில் வச்சுக் கொள்கிறேன் கச்சேரியை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.